ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு சோசியல் மீடியாவை திறந்தாலே வைரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டல்டா இவங்களோட கேஸை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம கூட கொடுக்கறதுக்காக சார் இருக்காங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம சார் கிட்ட கேட்டு பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். மாதம்பட்டி முழுக்க முழுக்க தப்பு செஞ்சிருக்காரு. ஜாய் கிறிஸ்டல் அப்பாவி பொண்ணா, முதல் கணவர் ஃபெட்ரிக் இருக்கார்ல, அவரை விவாகரத்து செய்யும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட், பணமே வேணான்னு சொன்ன நீங்க, என்னுடைய குழந்தைக்கு தகப்பங்கிற இனிஷியல் மட்டும் இருந்தா போதும்னு சொன்ன நீங்க, ஜாய் கிறிஸ்டலா இவரோட சேர்ந்து வாழ்ந்ததுக்கான காரணங்கள் என்ன? பொண்டாட்டி நான் ரெடி ஆயிட்டேன், பொண்டாட்டி டிஎன்ஏ டெஸ்டுக்கு ரெடி அப்படின்னு சொன்னா ஜாய் கிறிஸ்டலாவுடைய கேரக்டரை டீஃப்ரேம் பண்றாரு. வணக்கம் சார். வணக்கம். உங்களை மீட் பண்ணது ரொம்பவே சந்தோஷம் சார். ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், சினிமாவும் தெரியும், அரசியலும் தெரியும், எல்லாமே தெரியும். மக்களுக்கு ஒரு சில புரிதல் கண்டிப்பா வேணும். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவை திறந்தா எல்லா விஷயத்தையும் போட்டு அதுக்குள்ள குழப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தெளிவா என்ன நடந்தது, உண்மை என்ன, அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது, அடுத்து நாம அதை எப்படி பாக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே அது சரியா புரியறது கிடையாது, தெரியறது கிடையாது. அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு சோசியல் மீடியாவை திறந்தாலே மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவருடைய கேஸ் ரொம்ப பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கு. ஏன்னா யாருமே பண்ணாத தப்புன்னு கிடையாது, எல்லாருமே அப்படி இருக்காங்க. பட் இவங்களோடது இவ்வளோ சிவியரா ஆவறதுக்கான காரணம் என்ன? உங்களோட பார்வையில நீங்க அது ஸ்டார்டிங்ல இருந்து கண்டிப்பா ஸ்டடி பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களோட பார்வையில நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதுல தப்பு யார் மேல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த கேஸ்ல ரெண்டு பேருமே தப்பு இருக்குமா? ரெண்டு பேருக்கும் நம்ம யாருக்குமே சப்போர்ட் பண்ண முடியாது. ஜாய் கிறிஸ்டலா என்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜாய் கிறிஸ்டலா ஏற்கனவே திருமணமானவங்க. ஃபெட்ரிக்னு சொல்லி பொன்மகள் வந்தால் அந்த படத்தினுடைய இயக்குனர் திருமணம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. ஸோ இந்த திருமண பந்தத்துல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளியில மாதம்பட்டி கெஸ்டா போறாரு. ஸோ மாதம்பட்டியோட காஸ்டியூம் டிசைனரா இவங்க போறாங்க ஜாய் கிறிஸ்டலா. ஸோ இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகி லவ்வா மாறி அவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்படுது, மாதம்பட்டிக்கும் ஜாய் கிறிஸ்டலாக்கும். மாதம்பட்டின்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி மாதம்பட்டிங்கிறது ஒரு ஊர் பேரு. அவர் ஊர் பேரை சேர்த்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு, மாதம்பட்டி ரங்கராஜ். அப்படி சொன்னாதான் தெரியுது என்ன பண்றது. இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்க, ஒரு பிளாட் எடுத்து சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்றாங்க. இந்த திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம் இங்க. இப்ப இதுல நீங்க ஜாய் கிறிஸ்டலா மேல என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க முதல் கணவர் விவகாரத்து பண்ணாமையே, அந்த வாழ்க்கையில இருந்து அவங்க வெளியில வராமையே இன்னொரு ஆண்மகனோட இருக்கிறது, தொடர்புல இருக்கிறதுங்கிறது தப்பு தான். அது இப்படி சட்டப்படி தப்பா அப்படிங்கறதை விட ஒரு திருமணம் பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பந்தம். நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவு மரியாதை கொடுக்குறோம், தாலிக்கு மரியாதை கொடுக்குறோம், கல்யாணத்துக்கு மரியாதை கொடுக்குறோம், அந்த உறவுக்கு மரியாதை கொடுக்குறோம். காலங்காலமா வந்துகிட்டு இருக்கு. அதாவது இதெல்லாம் இப்ப தேவையா அப்படிங்கிற காலம் வந்துருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு திருமணம் நடக்குதுல்ல, இன்னைக்கும் தாலி கட்டுறாங்கல்ல, இன்னைக்கும் பெண்கள் அந்த திருமண பந்தத்துக்கு சம்மந்தப்படுறாங்கல்ல. சோ அந்த பந்தம் அப்படின்னும் போது அதை உடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஜாய் கிறிஸ்டலா முதல் கணவருடைய திருமண பந்தத்தை உடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மாதம்பட்டியோட சேர்ந்து இருந்திருக்காங்கிறது ஜாய் கிறிஸ்டலா மேல உள்ள தப்பு. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மாதம்பட்டிக்குமே திருமணம் ஆனவர் தான். அவருக்கு சுதின்னு ஒரு மனைவி இருக்காங்க. அவருக்கு ரெண்டு குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருக்காங்க. சோ அவரும் ஆல்ரெடி திருமணமானவர் தான். அந்த திருமண பந்தமும் உடையாத போது பாத்தீங்கன்னா அவரும் எப்படி சொல்ல ஜாய் கிறிஸ்டலாவோட சேர்ந்து இருக்காரு. சோ ரெண்டு பேருமே தப்பு பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே விஷயம் வெளியில வந்தது ஜாய் கிறிஸ்டல்டா டிவோர்ஸ் ஆயிட்டு தான் முறைப்படி வந்தாங்க. அவங்க சிங்கிளா தான் இருந்தாங்க. இவர் தான் மனைவியை பிரிஞ்சு இருக்க, நானும் டிவோர்ஸ் வாங்கிடுவேன், சோ நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு உறவுக்குள்ள வந்ததுனாலதான் ஜாய் கிறிஸ்டல்டா ஓகே சொல்லி போனதா ஒரு விஷயம் வந்திருக்கே சார். கிடையவே கிடையாது. நீங்க ஜாய் கிறிஸ்டலா அவங்க கணவரை பத்தி யாருமே ஒண்ணுமே இல்ல. ஜாய் கிறிஸ்டலா இப்போ சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி இந்த குழந்தை பிறந்த 5 நாள்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டி இப்ப சோசியல் மீடியால இருக்கு. ஆமா, வைரல் ஆச்சா இல்லையாங்கிறது விடுங்க, அது அந்த பேட்டி சோசியல் மீடியால இருக்கு. ஜாய் கிறிஸ்டலா கொடுத்த பேட்டி ஒரு பெண் நெறியாளர் எடுத்திருப்பாங்க அந்த பேட்டியை. ஓகேவா? சோ அந்த பேட்டியை நீங்க போய் பாருங்க. அந்த பேட்டியில அவங்க ரொம்ப தெளிவா
சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய முதல் கணவர்கிட்ட எனக்கு மனக்கசப்பு இருந்துச்சு, நிறைய அவர்கிட்ட துன்புறுத்தல்கள்லாம் இருந்துச்சு, அபியூஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு தான் இருந்தேன், அவரை வந்து விவாகரத்து செய்யாம இருந்தேன். அப்பதான் வந்து மாதம்பட்டி சொன்னாரு, முதல் கணவர் தான் உனக்கு முக்கியமா, முதல் கணவரை நீ விவாகரத்து பண்ணு, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து சொன்னேன், எனக்கு ஒரு பையன் வேற இருக்கு, அந்த பையனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நான் வந்து ஒன்னையும் ஒன்னு பையனையும் காப்பாற்ற மாட்டேனா, என்னோட பிள்ளைமான்னு நினைச்சு காப்பாற்ற மாட்டேனா, நீ முதல் கணவரை விவகாரத்து செஞ்சுட்டு வா, நல்லா கேட்டுங்க, நீங்க முதல் கணவரை விவகாரத்து செஞ்சுட்டு வா, நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாதம்பட்டி சொன்னார் அப்படிங்கிறத இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாய் கிருஷ்ணா வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தெளிவா தெரியுது, திருமணம் பந்தத்துக்கு முன்னாடியே தான் வந்து அவங்க வந்து மாதம்பட்டியோட உறவுல இருந்திருக்காங்கன்னு. இன்னொரு பக்கம் அவங்க சொல்றாங்க வந்து மாதம்பட்டி வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருந்தேன்னு சொன்னாரு, அதனால நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து இது இப்ப சொல்லல, இப்ப வேற மாதிரி சொல்றாங்க, முதல்ல அப்படி சொன்னாங்க. அதாவது ஜுடிஷியல் செப்பரேஷன்னா என்னன்னா, கணவனும் மனைவியும் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருப்பார்கள், ஆனா கணவன் மனைவியா தான் இருப்பாங்க, அதான் ரொம்ப முக்கியங்க. வேற வேற இடத்துல இருப்பாங்க, வேற வேற வீட்டுல இருப்பாங்க, ஆனா அந்த கணவன் மனைவிங்கிற ஸ்டேட்டஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மெயின்டைன் ஆயிட்டே தான் இருக்கும். அவங்களுக்குள் விவாகரத்து ஆயிருக்காது, விவாகரத்து ஆவல, அதான் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன். நீதிமன்றத்துல ஒரு கோரிக்கை கொடுப்பாங்க. சில பேர் எப்படின்னா டைவர்ஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க, காரணம் வந்து சொசைட்டில வந்து தப்பா பேசுவாங்க, இல்ல குழந்தைங்களுடைய வாழ்க்கையை மனசுல வச்சிருப்பாங்க, அதனால வேண்டாம் பிரிய வேண்டாம்னு நினைச்சு தனித்தனியா இருப்பாங்க. அப்போ வந்து ரெண்டு பேருமே மனு போடுவாங்க, நாங்க தனித்து இருக்க விரும்புகிறோம், கணவன் மனைவியா தான் இருக்கிறோம், ஆனா தனித்து இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி மனு போடுவாங்க. அதை விசாரணை பண்ணி என்ன காரணம் எல்லாம் கேட்டுட்டு ஓகே நீங்க பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றது பேர் தான் ஜுடிஷியல் செப்பரேஷன். சோ அப்படி இருக்கும்போது ஜுடிஷியல் செப்பரேஷன் போது மாதம்பட்டிக்கு வந்து விவாகரத்து ஆகலைன்னு தான் இருக்கும். சோ ஒரு படித்த பெண்ணா இருக்கிற ஒரு ஜாய் கிருஷ்ணா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாமலாம் இருக்காது, இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ அது அப்படி சொன்னாங்க முதல்ல. இப்ப என்ன அதனாலதான் நான் திருமணத்துக்கு சம்மதிச்சேன்னு சொன்னாங்க முதல்ல கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது. இப்போ வந்து அந்த நெறியாளர் வந்து இப்ப சமீபத்தில் கொடுத்த பேட்டியில கேட்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இன்னொரு எப்படி சொல்றது, பெண்ணுக்கு கணவன் தெரிஞ்சு நீங்க இந்த திருமணத்தை செஞ்சிருக்கீங்களே, இது துரோகம் இல்லையா அப்படின்னும் போது அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு விவகாரத்து ஆயிருச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு, அதனாலதான் நான் வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண் நெறியாளர் கேட்கிறாங்க, விவகாரத்து ஆயிருச்சு அப்படின்னா அதனுடைய டைவர்ஸ்க்கான எப்படி சொல்றது, அதுக்கான ஒரு இது கொடுத்திருப்பாங்களே, நோட்டீஸ் இல்ல, டைவர்ஸ் கடைசியா வந்து ஃபைனலா வந்து டைவர்ஸ் ஆயிருச்சுன்னு வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், பேப்பர்ல கோர்ட்ல இருந்து கொடுத்துருப்பாங்க, டைவர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது நீங்க வந்து வாங்கி பாத்தீங்களா அப்படின்னும் போது இல்ல நான் வாங்கி பார்க்கல அப்படிங்கிறாங்க. இது தப்பு தானே, ஒரு படிச்ச பெண். அதாவது ஜாய் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க, எனக்கு தெரிஞ்ச அப்படிதான். மாதம்பட்டி தப்பு செய்யலன்னு நம்ம எங்கேயுமே சொல்லல, மாதம்பட்டி முழுக்க தப்பு செஞ்சிருக்காரு, மாதம்பட்டியோ அயோக்கியம் தான், அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. ஆனா ஜாய் கிருஷ்ணா மேலேயும் தப்பு இருக்கு. தப்புனா இந்த விவகாரத்து பத்திரத்தை வாங்கி பார்க்காம நீங்க எப்படி ஒரு ஆண்மகனை திருமணம் பண்ணுவீங்க? சரி, நீங்க படிக்காதவங்களா, நீங்க ஒரு கிராமத்துல இருக்க பொண்ணா, 16 வயது நிலையில ஸ்ரீதேவி கேரக்டர் இருக்கும்ல, மயில்னு ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாது அப்பாவியா நீங்க ஒரு டாக்டர்கிட்ட ஏமாறுறதுக்கு? அந்த படத்தினுடைய கேரக்டர் சொல்றேன். சோ அந்த மாதிரி கிடையாது, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம என்னன்னா, நீங்க ஏற்கனவே இன்னொரு முதல் திருமணம் செஞ்சு அந்த திருமணத்தோடைய பந்தம்னா என்னன்னு தெரியும், குழந்தையை பெற்றிருக்கீங்க, திருமண வாழ்க்கைனா என்ன தெரியும், அந்த திருமண பந்தத்துல இருந்து வெளியில வந்திருக்கிறீங்க. ஸோ டைவர்ஸ்னா என்ன தெரியும். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில அனுபவப்பட்டு வெளியில வந்த ஒரு கேரக்டரா இருக்கும்போது மாதம்பட்டி டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதை மட்டுமே எப்படி நம்பி நீங்க திருமணம் செஞ்சீங்க? ஒரு வாய் வார்த்தை, ஒரு சொல்ல மட்டுமே நம்புவீங்களா? அதுக்கான டாக்குமெண்ட், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் விவகாரத்தா இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குமே டாக்குமெண்ட்ஸ் எப்படி சொல்றது சர்வ் பண்ணுவாங்க. மனைவிக்கிட்டே அந்த டாக்குமெண்ட் இருக்கும் விவகாரத்து ஆயிடுச்சுன்னு, கணவன்ட்டே அந்த டாக்குமெண்ட் இருக்கும் விவகாரத்து ஆயிடுச்சுன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்க்காம நான் திருமணம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஜாய் கிருஷ்ணா அப்பாவி பொண்ணா, ஒரு அபலை பொண்ணா, அதெல்லாம் நம்பிக்கையின் பேர்லம்மா, நம்பிக்கையின் பேர்ல எல்லாம் பண்ணவே முடியாதுமா. நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க, நம்பிக்கையின் பேர் என்பது வேறு, திருமண பந்தம் என்பது வேறு. நம்பிக்கையின் பேர்ல வந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துடலாமே. இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் வந்து சேர்ந்து பேசுறாங்க, ஒரு குடும்பம், இந்த
அரேஞ்ச் பண்ற கல்யாணமே இருக்கட்டுமே, ஆண் 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 வீட்டில் குடும்பம் வராங்க, பெண் வீட்டில் பெண்ணை பார்க்குறாங்க, பிடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நம்பிக்கையின் பேரில் வாழட்டும்னு வாழ்றாங்களா? கிடையாது. 2 பேருக்கும் திருமணம் பண்றாங்க, 2 பேருக்கும் பத்திரிக்கை அடிக்கிறாங்க, 2 பேரும் அந்த கல்யாணத்தில் வந்து தாலி கட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? அந்த வரவங்களுக்குலாம் விருந்து கொடுக்குறாங்க. எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் சட்டப்பூர்வமாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, வாழ போறாங்க அப்படிங்கிறது வந்து ஊருக்கு அறிவிக்கிறது தான் அது. இப்ப நீங்க திடீர்னு வந்து ஒரு மாலுக்கோ, ஒரு பீச்சுக்கோ, ஒரு பார்க்குக்கோ அந்த பொண்ணோட போனீங்கன்னா, யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. சோ அந்த திருமணத்தை வந்து மக்களுக்கு, அதாவது வந்து மத்தவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு அறிவிக்கிறது தான் வந்து திருமணத்துக்கு பண்ற கல்யாணம். இல்லைன்னா இவ்வளவு ஆடம்பரமா அந்த கல்யாணமே பண்ண வேண்டாம். எல்லாருமே 2 பேரும் நம்பிக்கைன்னு சேர்ந்து வாழ்ந்துடலாமே. இதெல்லாம் வந்து எப்படி, நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு திருமணமானவர், இன்னொரு மனைவி இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்கன்னும் போது ஜாய் கிஷ்லா வந்து இவரோட சேர்ந்து வாழ்ந்ததுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பல காரணங்கள் சொல்றாங்க, பணத்துக்காண்டி, சொத்துக்காண்டி இப்படி எல்லாம் சொல்றாங்க. உண்மையா இருக்கலாம். முதல்ல ஜாய் கிஷ்லா என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து பணமே தேவையில்லை, எனக்கு வந்து அவர்கிட்ட எதுவுமே தேவையில்லை, எனக்கு வந்து அவர் இந்த குழந்தைக்கு தகப்பன்னு ஒத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஜாய் கிஷ்லா கோர்ட்ல போட்டிருக்காங்க, 6,50,000 ரூபாய் எனக்கு மாசம் மாசம் ஜீவனாம்சம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு ஜீவனாம்சம் கேட்டிருக்கீங்க? நீங்க முதல்ல பணமே வேணான்னு தானே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. எல்லாமே ஊடகங்கள்ல நீங்க கொடுத்த பேட்டி எல்லாம் யூடியூப்ல எல்லாம் இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு. ஸோ அப்படி பணமே வேணான்னு சொன்ன நீங்க, என்னுடைய குழந்தைக்கு தகப்பங்கிற இனிஷியல் மட்டும் இருந்தா போதும்னு சொன்ன நீங்க, இப்பயே 6 லட்சம் ரூபா நீங்க வந்து எப்படி ஜீவனாம்சம் மாசம் மாசம் கேட்டு நீங்க வந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கீங்க. என்னவா இருக்கு உங்களுடைய நோக்கம், என்னவா இருக்கு அப்படிங்கிறது இங்க சந்தேகம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? அதுதான். அதே நேரத்துல மாதம்பட்டி வந்து பாத்தீங்கன்னா, வேறு ஒரு மனைவி இருக்கும்போது, கல்யாணமாகி பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கும்போது இந்த அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்தது தப்பு. அதுக்கு அதை மீறி அந்த அம்மாவுடைய மனசை கலைச்சு, அந்த அம்மாவுக்கு பொய்யான ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்து, அந்த அம்மாவுக்கு பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து, அந்த அம்மாவை வந்து திருமணம் வரைக்கும் கொண்டு வந்தது தப்பு. முதல் கணவனை டைவர்ஸ் பண்ண சொன்னது தப்பு. இதெல்லாம் மாதம்பட்டி பண்ணி அந்த அம்மாவை திருமணம் பண்ணியிருக்காரு. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, அதாவது ஒரு பெண்ணுடைய மனதை வந்து அவர் கலைச்சிருக்கிறாரு. அந்த பெண்ணுடைய மனதை வந்து அவர் களங்கப்படுத்தி, இவர் நல்லவர் மாதிரியும், இவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டா வந்து காலத்துக்கும் இவர் வந்து பாதுகாப்பா இருப்பேன் அந்த அம்மாக்கு, அந்த அம்மா குழந்தைக்கு எல்லாம் சொல்லி இவர் வந்து திருமணம் செஞ்சிருக்காரு. ஸோ இதுவுமே ஒரு விதத்துல தப்பு தான். ஒரு பெண்ணோடைய வந்து மனசை வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது, நீங்க உங்களுடைய வார்த்தைகளால நீங்க வந்து அவங்க மனசை மாத்தி திருமணம் செஞ்சிருக்கீங்க, அவங்களோட வாழ்ந்திருக்கிறீங்க. இது உண்மைதான். அவங்க வந்து பிளாட்ல வந்து வாழ்ந்ததா அடையாளங்கள் காட்டுறாங்க. மாதம்பட்டியோடைய சீல்டு, அதாவது வந்து அவர் வாங்கின அவார்டுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கு. மாதம்பட்டியோட சேர்ந்து வாழ்ந்த புகைப்படங்கள் காட்டுறாங்க. மாதம்பட்டி இவங்களும் பிறந்த நாள் வாழ்ந்து செலிப்ரேட் பண்ணதை காட்டுறாங்க. மாதம்பட்டியோட பொது வேலைகள்ல போயிருக்கிறாரு, எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. இது வந்து மறுக்க முடியாது. மாதம்பட்டி ஜாய் கிஷ்லாவோட வாழ்ந்தார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து மறுக்க முடியாது. ஜாய் கிஷ்லா அந்த விதத்துல வந்து பொய் சொல்லல. ஆனா இது வாழ்ந்தார் அப்படின்ற போது 2 பேருமே வந்து தப்பு பண்ணிருக்காங்க. 2 பேருமே தப்பு தான் சார். கண்டிப்பா 2 பேருமே 100% தப்பு பண்ணிருக்காங்க. ஒரு நீங்களும் ஒரு திருமண பந்தத்துல இருக்கும்போது இன்னொருத்தரோட வந்து வாழ்ந்திருக்கிறீங்க, இவர் திருமணம் செய்யாம கல்யாணம் பண்ணிருக்காரு, எல்லாமே தப்புமா. மொத்தத்துல 2 பேருமே தப்பு செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, அடுக்கடுக்கா வந்து குற்றச்சாட்டுகளை வந்து ஜாய் கிஷ்லா வந்து ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் கமிஷனர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதனால மகளிர் காவல் நிலையத்துல 1000 விளக்குல வந்து மாதம்பட்டி கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அங்க மகளிர் ஆணையத்திலையும் வந்து மாதம்பட்டியை சம்மன் பண்ணி கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அங்க வந்து மனைவியோட வந்தாரு. ஸோ அந்த விசாரணையில வந்து ஜாய் கிஷ்லாவோட நான் வாழ்ந்தது உண்மைதான் ஒத்துக்கிட்டாருங்கிறது சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அந்த தகவல் வந்து உண்மைதான் சொல்றாங்க, உண்மையும் கூட. ஆனா வெளியில வந்து ஏன் சார் மாத்தி பேசுறாரு? அதாம்மா, வாழ்ந்ததை இப்ப மறுக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அவர் கொடுத்திருக்கிற ட்வீட்ல வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, அந்த திருமணம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நான் மனம் விரும்பி செய்த திருமணம் கிடையாது. அது வந்து என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணி பண்ண திருமணம். நான் வந்து ஜாய் கிஷ்லாவோட இருந்த போது என்னுடைய அந்தரங்க புகைப்படங்களை எல்லாம் எடுத்து, வீடியோக்கெல்லாம் எடுத்து அதை நான் சோசியல் மீடியால வெளியிடுவேன்னு என்னை பிளாக்மெயில் பண்ணி, அதன் மூலமா என்னை மிரட்டி என்னை பணிய வச்சு செஞ்ச திருமணம் தானே தவிர நான் மனம் விரும்பி திருமணம் செய்யலைங்கிறது வந்து இன்னைக்கு சொல்றார்.
அத பத்தி நீங்க என்ன, அவர் சொல்ற கருத்தை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அது உண்மையா இந்த இருக்கும்னு கருத்து நினைக்கிறீங்களா? இந்த கருத்து உண்மையா இருக்குமா அப்படிங்கறதை விட நான் சொல்றேன் கேளுங்க. பிளாக்மெயில் பண்ணி என்னை திருமணம் செஞ்சாங்கிறதுக்கு நீங்க வந்து 2 பேருமே வந்து இந்த திருமணத்துக்கு முன்னாடியே சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்கிறது இதுல இருந்து தெரிய வருது, தெரியுது. வெளிப்படையா தெரிய வருது. அப்ப திருமணத்துக்கு முன்னாடியே சேர்ந்து வாழ்ந்திருந்த போதுதான் அந்த அந்தரங்கள் வீடியோக்களை தான் அவங்க எடுத்து வச்சுட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க. சோ திருமணத்துக்கு முன்னாடியே இருந்த பந்தம், அதை வச்சுதான் அந்த திருமணமே நடந்திருக்கு. அது ஒரு பக்கம். மாதம்பட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விரும்பி தான் வாழ்ந்திருக்காரு, அதுல எல்லாம் மாற்றம் கிடையாது. அதாவது திருமணத்தை என்னை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணான்னு சொல்றாரு. அப்போ வந்து எப்படி வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்ல ஜாலியா பேசுறாரு. அப்ப பொண்டாட்டி நான் ரெடி ஆயிட்டேன் பொண்டாட்டி அந்த வீடியோ எல்லாம் விட்டுருக்காரு. அது வந்து ஜாய் கிஸ்லாக் தான் கொடுத்திருக்காரு அந்த வீடியோவை. சோ அது வந்து எப்படி அவங்க வெளியிடுவாங்க? இது வந்து இன்னொரு கேள்வி இங்க எழுது. இந்த பொண்டாட்டின்னு பேசுனது வந்து ஏன் வந்து சுதிக்கு பேசியிருக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த வீடியோ யார்கிட்ட இருக்கு? அந்த வீடியோ வந்து ஜாய் கிஸ்லாட்ட இருக்கு. சோ இத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி ஜாய் கிஸ்லாக்கு இவர் அனுப்பிச்சிருக்காரு. அப்ப ஜாய் கிஸ்லாக் தான் பேசியிருக்காரு. அங்க இருந்து அது தெளிவாகுது. மொத்தத்துல வந்து இவருடைய ஷீல்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. மொத்தத்துல அந்த பிளாட்ல அவர் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் போய் கேட்டீங்கன்னா ஆமா மாதம்பட்டி இங்கதான் ஜாய் கிஸ்லாவோட இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இப்ப வந்து மிரட்டி திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பந்தத்துல இருந்து உடைச்சிட்டு வெளில வரணும்னு நினைக்கிறாருமா. அதாவது வந்து ஜாய் கிஸ்லாவோட சேர்ந்து இருந்துட்டாரு, அது திருமணம் வரைக்கும் போயிருச்சு, எப்படியோ திருமணம் வரைக்கும் போயிருச்சு. இப்ப அந்த பந்தம் அவருக்கு பிடிக்கல, அதுல இருந்து உடைச்சிட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறாரு. அதனால பலவிதமான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்க அவர் வந்து அவர் சைட்ல இருந்து வைக்கிறாரு. ஜாய் கிஸ்லா என்ன சொல்றாங்கன்னா இந்த குழந்தைக்கு தகப்பன் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஜாய் கிஸ்லாவோட சேர்ந்து வாழ்ந்த மாதம்பட்டி ஜாய் கிருஷ்ணாவோட குழந்தைக்கு நான் தான் தகப்பன்னு எங்கேயுமே சொல்ல மறுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் என்ன சொல்றாருன்னா டிஎன்ஏ டெஸ்டுக்கு நான் ரெடி அப்படிங்கிறார். அதான் டிஎன்ஏ நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுல இருந்தே நீங்க உள்ள அர்த்தம் இருக்கு அதுக்குள்ள. அதாவது ஜாய் கிருஷ்ணா என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு வந்து மாதம்பட்டி தான் தகப்பன்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, டிஎன்ஏ டெஸ்டுக்கு நான் ரெடி அப்படிங்கிறாரு. இவர் தகப்பன்னு ஒத்துக்கலையே. அவர் மனைவி அப்படின்னு நினைச்சிருந்தா நம்மளோட மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்கிறத உறுதியா நம்புனா ஒரு ஆண்மகன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டான். அப்போ ஒரு ஆண்மகன் வந்து நான் டிஎன்ஏ டெஸ்டுக்கு ரெடி அப்படின்னு சொன்னா ஜாய் கிஸ்லாவுடைய கேரக்டரை வந்து டீஃப்ரேம் பண்றாரு இவர். அதான கரெக்ட். நீங்க ஒரு கணவன் மனைவியா வந்து வாழ்ந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ வந்து ஜாய் கிஸ்லா ஒரு குழந்தை உண்டாயிருக்காங்க, அந்த குழந்தையும் பிறந்துருச்சு, அந்த குழந்தை வந்து மாதம்பட்டியோட குழந்தை தான் ஜாய் கிஸ்லா அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. ஆனா மாதம்பட்டி மறுக்கிறார் அப்படின்னா மறுக்கல, அதாவது என்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. ஆனா என்ன சொல்றாருன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் ரெடி, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது என்னோட குழந்தை தான் நிரூபிக்கப்பட்டால், அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்டால் நான் அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்து அப்படி இதுக்குள்ள வந்து உள்ளர்த்தம் இருக்கு. ஜாய் கிஸ்லாவுடைய கேரக்டர் வந்து ரீஃப்ரேம் பண்றாரு, வேற ஏதோ ஒரு அவர் சொல்ல வரார். வேற எதுவும் சொல்ல வராரு சார். பட் இதே வந்து உள்ள கமிஷனர் ஆபீஸ் அந்த லேடி கிட்ட பேசும்போது அது என் குழந்தை தான், டிஎன்ஏ டெஸ்ட்லாம் தேவையில்லைன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்த உடனே ஜாய் கிறிஸ்டல்டா சொல்லியிருக்காங்க. என் எதிரில் இப்படி பேசினார், உள்ள வெளியில வந்து ஏன் இப்படி வந்து பேசுறாருன்னு எனக்கு தெரியல, ஏன் இப்படி மாத்தி பேசுறாரு கேட்டா அவங்க ஃபேமிலி சைட்ல மிரட்டுறாங்க, அவரை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ இதுல எது சார் உண்மையா இருக்கும்? இல்ல 2 பேருமே ரொம்ப முரண்பட்ட கருத்துக்களை மாத்தி சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே தப்பு செஞ்சிருக்காங்க. 2 பேருமே நம்பகத்தன்மை உள்ள ஆட்களா இல்ல. அதான் இங்க ரொம்ப முக்கியம். ஜாய் கிஸ்லாவையும் நம்ப முடியல, மாதம்பட்டியும் நம்ப முடியல. மாதம்பட்டி ஒருவேளை மகளிர் ஆணையத்துல வந்து இந்த மாதிரி ஜாய் கிஸ்லாவுடைய குழந்தை என்னோட குழந்தைதான்னு சொல்லியிருந்தாருன்னா, இப்பெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான விசாரணைகள்லாம் நடக்கும்போது இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து எல்லாமே வந்து வீடியோவா ஷூட் பண்றாங்க, ஆதாரங்களா வந்து பதிவு பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இது ஆதாரமா பதிவு பண்ணாங்களா அப்படின்னா, ஆதாரமா பதிவா இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க வந்து இப்போ வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க மாதம்பட்டி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி. அந்த பரிந்துரையோட இந்த ஆதாரங்களையும் சேர்த்து அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து மாதம்பட்டி வந்து வெளியில வந்து போய் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா உண்மைகள் வெளியில வந்துடும். ஸோ அப்ப ஆதாரங்களை பதிவு பண்ணலையா, ஏன் பதிவு பண்ணல அப்படின்னு நமக்கு தெரியாது. பொதுவாகவே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான வழக்குகள், காம்ப்ளிகேட்டடான விசாரணை கோர்ட்லேயே கூட பாருங்களேன், பல நேரங்கள்ல வந்து முக்கியமான தீர்ப்பு, முக்கியமான வழக்கு அப்படின்னா ரொம்ப
முக்கியமான அதிமுக்கியமான வழக்குகள் என்ன பண்றாங்கன்னா வீடியோவா பதிவு பண்றாங்க பல வழக்குகள். பண்ணுவாங்க. ஆமா. காரணம் வந்து உல்டாவா ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு. போலீஸுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வாங்குறாங்க ஒரு முக்கியமான வழக்குல அப்படின்னா அதை வீடியோவா பதிவு பண்றாங்க. அவங்க கொடுக்குற வாக்குமூலத்தை. அப்படி இருக்கும்போது இதை வீடியோவா பதிவு பண்ணிருக்கலாமே, அப்படி பதிவு பண்ணியிருந்தா அவர் மாத்தி சொல்ல வாய்ப்பு இல்லையே. அதுவும் இல்லாம இவர் வந்து அந்த மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஒரு அறைக்குள்ள நடந்திருக்கு, ஒரு ஹால்ல, கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி ஒரு ஹால்ல நடந்திருக்கு. அங்க அதுல சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆட்கள்லாம் அங்க இருந்திருப்பாங்க. அவங்களும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிருஷ்ணாவும் என்ன பேசுனாங்கிறது நமக்கு தெரியாது. இங்க மாத்தி மாத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, அங்க ஒத்துக்கிட்டாருங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அங்க நான் வந்து இவங்களோட இருந்ததை ஒத்துக்கிட்டேன், அந்த குழந்தை என்னோடதுங்கிறத நான் ஒத்துக்கல அப்படிங்கிறாரு. சோ இது வந்து எல்லாமே நான் சொல்றேன் இல்ல, முரண்பாடா வந்து ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. மொத்தமா வந்து இந்த வழக்கு இது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஜாய் கிருஷ்ணாவுடைய பல ஸ்டேட்மெண்ட், பல வீடியோக்கள், அவங்களே கொடுக்குற பேட்டிகள் எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஆனா மாதம்பட்டியை பொறுத்த வரைக்கும் மௌனமா இருக்காரு. மாதம்பட்டி எங்கேயும் எதையும் இது வரைக்கும் இதை பத்தி பேசல. ஆனா ஜாய் கிருஷ்ணா தொடர்ந்து வந்து பேசிட்டே தான் இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதுல எந்த சந்தேகம் இல்லை. இந்த திருமணமே ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காண்ட நடந்த திருமணம் மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயமும் சோசியல் மீடியால ஒரு தகவல் இருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதையும் நம்ம பேசணும். அப்படின்னா முதல் கணவர் ஃபெட்ரிக் இருக்கார்ல, அவரை விவாகரத்து செய்யும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதா ஒன்று வாங்கினதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஸோ இதெல்லாம் உண்மையா இருக்கும் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட், இங்கேயும் ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னா இது இதனுடைய நோக்கங்கள் என்ன? மொத்தத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா திருமண பந்தம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களாமா, அதை வந்து கேவலப்படுத்துறாங்க. அதாவது வந்து ஒரு திருமணமான ஆண் வேறு ஒரு பெண்ணோட சேர்ந்து இருக்கலாம், தப்பு இல்ல. இன்னைக்கு சட்டங்கள் இப்படி வந்துருச்சு. திருமணமான பெண் கூட வேற ஒரு ஆணோட சேர்ந்து இருக்கலாம், விருப்பப்பட்டு ரெண்டு பேரும் சம்மதப்பட்ட. ஆனா அதுல வந்து இப்படி வந்து தேவையில்லாம திருமணம் வரைக்கும் போய் குளறுபடிகளை பண்ணி தேவையில்லாம இன்னைக்கு வந்து இவ்வளவு இஷ்யூ ஆச்சு. ஆமா, குழந்தை ஒண்ணு பாதிக்குதுல. இப்ப நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ஒண்ணு வந்து முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை ஒண்ணு இருக்கு, ரெண்டாவது வந்து இந்த எப்படி சொல்றது இப்ப மாதம்பட்டிக்கு பிறந்த குழந்தைன்னு அவங்க சொல்றாங்க, அந்த குழந்தை ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாதம்பட்டியோட ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்களுமே ஸ்கூல் கோயிங் பாய்ஸா இருக்காங்க. சோ சின்ன பசங்க அவங்க எல்லாம். இதெல்லாம் எப்படின்னா சைக்காலஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அப்பா செய்யற தப்பு, இங்க அம்மா செய்யற தப்பு இந்த பசங்களை பாதிக்கும், இந்த சின்ன பசங்களை பாதிக்கும். அதாவது அடுத்தடுத்து அவங்க வளர்ந்து வளர்ந்து வரும்போது அப்பா ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அந்த பசங்களுடைய மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சுன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இதே மாதிரி இங்க இந்த பையன் வளர வளர பாத்தீங்கன்னா நம்மள வந்து அப்பா உண்மையாவே நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது மாதம்பட்டியோட குழந்தைதான்னு சட்ட ரீதியா நிரூபிச்சா கூட அந்த பையன் மனசு நாளைக்கு 10-15 வயசு வளர்ந்து வரும்போது இந்த சோசியல் மீடியால வந்தது, இன்னைக்கு டிபேட் ஆனது, இன்னைக்கு வந்த ஊடகங்கள்ல வந்த செய்தியெல்லாம் அவன் பார்க்கறதுக்கான சூழ்நிலை வந்துச்சுன்னா அன்னைக்கு பார்த்தான்னா அவன் என்ன நினைப்பான்? எதுக்கு அம்மாவும் அப்பாவும் இப்படி டிபேட் பண்ணி நம்மளை கேவலப்படுத்திருக்காங்க? இப்ப அந்த குழந்தைக்கு தகப்பன் யாருங்கிறதே வந்து கேள்விக்குறியா நிக்குது. யாருமே இப்ப வந்து தகப்பன் ஒத்துக்கல. இப்ப மாதம்பட்டி ஒத்துக்கல. ஒரு பெண் வந்து இந்த விஷயத்துல எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான், அதையும் நம்ம சொல்லணும். அதாவது ஒரு பெண்ணா இருக்கிறவ ஒரு குழந்தைக்கு தகப்பன் வந்து ஒரு ஆளை அடையாளம் காட்டும் போது அந்த பெண் வந்து எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான். இந்த விஷயத்துல நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் நம்ம பேசணும். அப்படி இருக்கும்போது இது மாதம்பட்டி குழந்தையா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், ஜாய் கிருஷ்ணா சொல்றது உண்மையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா இங்க வந்து டிபேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த குழந்தைக்கு தகப்பன் யாருங்கிறது சோசியல் மீடியால தெரியாம இருக்கு. சோ இது வந்து ஒரு தவறான பார்வை அந்த குழந்தை மேல வந்து சுமத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடல்ட், இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுதாங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. ரெண்டு பேருமே அயோக்கியங்க தான். மாதம்பட்டியும் சரி ஜாய் கிருஷ்ணாவையும் சரி யாரையுமே நம்ம வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை வந்து இந்த குழந்தையோடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்குமா, அது ரொம்ப முக்கியமா. அது இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாது, பச்சை குழந்தை, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது வந்து காலம் வளர 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 பாத்தீங்கன்னா அதோடைய மனசு பாதிக்க ஆரம்பிக்கும். சோ அப்போ அப்படி பாதிச்சா நீங்க பண்ண தப்புக்கு அந்த குழந்தை ஏன் தண்டனை அனுபவிக்கணும்னு நான் கேட்கிறேன். சோ நிறைய விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட் என்ன அப்படிங்கறது வந்து தெளிவா புரிய வச்சிருக்கீங்க நிறைய. ஏன்னா எனக்குமே நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து தெளிவா புரிய வச்சிருக்கீங்க.
ஃபைனலா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு பெண் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வச்சுக்கோங்களேன். ஒரு பெண் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, இமிடியேட்டா அந்த ஆண் மேல வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏதோ ஒண்ணு சம்திங் பண்ணுவாங்க. பட் இவ்ளோ நாள் வரைக்கும் மாதம்பட்டி மேல பெரிய லெவல்ல எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாம, இவ்ளோ அளவுக்கு அவர் ஃப்ரீடம் குடுத்து அவர் வெளியில இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவருக்கு ஏதாவது பின்புலம் இருக்கு, பணபலம் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட்னால அவர் இவ்ளோ ஃப்ரீடமா இருக்காரா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லம்மா, சார் அங்க. பின்புலம் முன்புலம் அதெல்லாம் விட்டுருங்கம்மா. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த 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 திருமணம் இருக்கு பாத்தீங்களா, ஜாய் கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களுக்கு நடந்த ஒரு திருமணம் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டு விதமா செல்லாது. ஒண்ணு எப்படின்னா, செல்லாதுதான். ஆமா. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு ஹிந்துவா இருக்காரு, ஜாய் கிருஷ்ணா வந்து ஒரு கிறிஸ்துவ பெண்ணா கிறிஸ்டின். இருக்காங்க. ஆமா. சோ ஹிந்து திருமண சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்துவும் ஹிந்துவும் தான் திருமணம் செஞ்சுக்கணும். இது சட்டம். ஆனா இன்னைக்கு நிறைய காதல் திருமணம் செய்யறாங்க, பல மதத்துல ஆமா. கலப்பு திருமணம் செய்யறாங்க, எல்லாமே இருக்கு. நான் வந்து இப்ப கலப்பு திருமணத்துக்கோ இல்ல வந்து காதல் திருமணத்துக்கோ எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறனோ ஓகே. எதுக்கும் இது பண்றவனோ கிடையாது. நான் அது வந்து ஆதரிக்கிறவன். புரியுதா உங்களுக்கு? நல்லா ஓகே. தெளிவா சொல்றேன். ம். ஆனா ஹிந்து திருமண சட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆமா. லான்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லாத்துலயும். அந்த திருமண சட்டம்னு ஒண்ணு நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஹிந்துவும் ஹிந்துவும் தான் திருமணம் செஞ்சுக்கலாம். இதுதான் வந்து இந்து திருமண சட்டத்துல இருக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த திருமணம் வந்து இவர் ஹிந்து, அவங்க கிறிஸ்டின் போது இந்த திருமணமே செல்லாது. மறுபடியும் செல்லாதுன்னு சொல்றேன், நான் வந்து ஒரு இதுக்கு எதிர்ப்பானவன் கிடையாது. ஆனா நடக்கிற சட்டம் முறை அப்படி வச்சு இருக்கு. கூட செல்லாதுன்னு என்னம்மா? சொல்றீங்களா? இப்போ திருமணம் நடக்கக்கூடிய அந்த முறை வச்சு கூட சொல்லாது. ஆமாமா, கிடையாது. நீங்க ஓகே. வந்து இது ஏன்னா வந்து அவங்க இந்து படி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஜாய் ஆமா, கிருஷ்ணன். இந்து முறைப்படிதான் ஆமா. கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதனால வந்து கோயில்ல வேற கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து ஹிந்து திருமண சட்டப்படி செல்லாது. சட்டப்படி. ஓகே. ஓகேவா? லீகலா. தெளிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவர் திருமணமானவர். இந்த அம்மா வந்து ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணாம இவரோட சேர்ந்து இருந்தாங்க. பிரிஞ்சு ஆனா ஓகே. இவங்க வந்து மாதம்பட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கிற காலங்கள்லயே மாதம்பட்டியோட பேச்சை கேட்டு அவங்க அந்த முதல் திருமணத்தை வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க. முதல் கணவரை வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க. சோ அவங்க கல்யாணம் பண்ணிடுறதுக்கு எலிஜிபிளா தான் இருக்காங்க. ஆனா மாதம்பட்டி வந்து ஏற்கனவே முதல் மனைவி சுதி உயிரோடு இருக்கும்போது, ஏற்கனவே முதல் திருமணம் உயிர்ப்போடு இருக்கும்போது இந்த ஜாய் கிருஷ்ணாவை திருமணம் செஞ்சாரு ரெண்டாவது தடவை அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சட்டப்படி செல்லாது. ஒரு முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது, முதல் திருமணம் உயிர்ப்போடு இருக்கும்போது நீங்க வேற ஒரு திருமணம் ரகசியமாவோ தெரிஞ்சோ பண்ணா கூட சட்டப்படி அந்த திருமணம் செல்லாது. சோ இப்படி இருக்கும்போது வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து என்னுடைய கணவன் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது வந்து எந்த காலத்திலயுமே வந்து சட்டத்துல நிக்கவே நிக்காது. கணவன் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனா ஜாய் கிருஷ்ணாவுடைய குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா வந்து இவர் தான் தகப்பன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அந்த குழந்தைக்கு வந்து எல்லா உரிமைகளும் உண்டு. அந்த குழந்தைக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தகப்பன். மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட ஒரு தகப்பனா என்னென்ன கிடைக்கணும், அன்பு, பாசம், படிப்புக்கு செலவு, அவர் வாழ்க்கைக்கு செலவு, ஒரு சொத்து, எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஆனால் மனைவிங்கிற அந்தஸ்து வந்து ஜாய் கிருஷ்ணா கிடைக்காது. நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து புகார் கொடுத்து பல நாட்கள் ஆயிடுச்சு, மாதம்பட்டி ரங்கராஜ் ஏன் இன்னும் கைது செய்யல அப்படின்னு கேட்டீங்க. இங்க வந்து இந்த மாதிரியான வழக்குகள்ல பாத்தீங்கன்னா இவங்க இந்த திருமணமே செல்லாதுன்னும் போது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ரெண்டு பேருமே அடல்ட். ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டு பேருமே மனம் விரும்பி தான் அந்த பந்தத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க. அதாவது வந்து சேர்ந்து இருக்கிற பந்தத்துக்குள்ள, ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கிற பந்தத்துக்குள்ள இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது இங்க வந்து இது வந்து உடனே எல்லாம் இதுல நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது. இது யாரையும் ஏமாத்தல. அதாவது நீங்க ஒரு மோசடி வார்த்தைகள் சொல்லி நீங்க முதல் மனைவி இருக்கிறத மறைச்சு இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது வந்து நீங்க வந்து போலீஸ் புகாரா மாத்தலாம். இங்க மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு செலிபிரிட்டியா இருக்காரு, ஒரு முக்கியமான நபரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு கூகுள் பண்ணி பார்த்தாலே அவருக்கு மனைவி இருக்கா, அவங்க பேர் என்ன, குழந்தைகள் இருக்கா, அவங்க அம்மா அப்பா பேர் என்ன, அவர் என்ன தொழில் பண்றாரு, எந்த வருஷம் பிறந்தாரு, எந்த ஊரை சேர்ந்தாரு, எல்லாமே அதுல வரும்போது இதெல்லாம் வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க, நிச்சயமா பார்த்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த திருமண பந்தம் என்பது செல்லாது. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜை கைது செய்ய வைக்கணும் அப்படின்னா ஒருத்தர் புகார் கொடுக்கணும். அது யார் அப்படின்னா ஸ்ருதி, முதல் மனைவி ஸ்ருதி வந்து என்னுடைய கணவர் நான் உயிரோடு இருக்கும்போது என்னை ஏமாத்திட்டு இன்னொரு திருமணம் செஞ்சுட்டாரு வேறு ஒரு பெண்ணை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புகாரை வந்து கொடுத்தாங்கன்னா அந்த புகாரின் அடிப்படையில வந்து இமீடியட்டா மாதம்பட்டி ரங்கராஜை கைது செய்யலாம். ஆனா இங்க என்ன நடக்குது, ஸ்ருதி வந்து ஐ ஸ்டாண்ட் வித் மாதம்பட்டின்னு கொடுத்திருக்காங்க, ஐ ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி.
கம்மி. ஓகே. அது கைது பண்ண மாட்டாங்கன்னு நான் முழுசா சொல்ல வரல. ஆனா எங்க நீங்க கைது பண்ணி வந்து நீங்க வந்து எடுத்து போய் நீங்க நின்னாலும் கோர்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நீதிமன்றத்தின் மூலம் இந்த 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 நான் சொன்ன சில விஷயங்களை வந்து சாராம்சங்களை வந்து நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும் போது இந்த கேஸ் வந்து ஒண்ணு இல்லாம உடைஞ்சிரும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்க. ஃபைனலாக ஒரே ஒரு டவுட் மட்டும். ஏன்னா ஜாய் கிறிசல்டா வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ வரைக்கும் ஸ்ருதி வாயை திறக்கவே இல்லை, அவங்க இருந்தது கூட வெளியில் வரவே இல்லை, அந்த அளவுக்கு அவங்க சைலண்டாக இருந்தாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறமா, குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ருதி வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா ஜாய் கிறிசல்டா வந்து இவங்களை பிரிக்கிறதும் பணம் பறிக்கிறது தான் மோட்டிவாக வச்சிருக்காங்க. அப்படி இது வந்து அவங்களே சொன்னாங்க, அவங்களே எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ருதி வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை வெளியிட காரணம் என்ன? அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே லீக் ஆகும் போதே அவங்க வெளியிட்டு என் ஹஸ்பண்ட் மேல தப்பு இல்லை, அந்த பொண்ணு தான் இதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்களை பிரிக்கணும்ன்ற நோக்கம் அவங்களுக்குன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு அட்வொகேட், அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ நாள் மௌனம் காத்து இப்போ வந்து அதை வெளியிட்டு இவங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல நீங்க வந்து கேட்கிற கேள்வி வந்து ஏன் சுதி வந்து இவ்வளவு நாள் மௌனமா இருந்தாங்க? சுதி வாய் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல சுதி எந்த விதத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க? இந்த மாதம்பட்டியும் ஜாய் கிறிஸ்டலாவும் சேர்ந்த தப்புல சுதி எந்த விதத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க? என்ன சொல்ல அதுதான் சொல்ல வரேன். சுதி ஆக்சுவலி வந்து எப்படின்னா தண்டிக்கப்பட்டிருக்காங்க. சுதிக்கு தான் அநியாயம் நடந்திருக்கு, புருஷன் அநியாயம் பண்ணிருக்காரு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த குடும்ப பெண் வந்து இத்தனை வருஷங்களா வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா தான் இருந்திருக்கிறாங்க. மாதம்பட்டியுடைய மனைவியா சரி இதை பெருசு பண்ண வேணாம்னு இப்ப வாய் திறந்து வாய் மூடி தான் இருந்திருக்காங்க. ஆனா நீங்க ஒரு சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, எந்த பெண்ணும் தன்னுடைய கணவரை இன்னொருத்தவங்க அபகரிச்சுட்டு பாக்குறாங்க அப்படின்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோபுரங்கள் சாய்வதில்லைன்னு ஒரு படம் வந்துச்சு, மோகன் ராதா சுகாசினி நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டே இருக்கு, ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பாட்டு இருக்கு இல்லையா. அது வந்து எந்த பொண்ணுமே என்னன்னா புருஷனை இன்னொருத்தவங்க பங்கு போட போறாங்க அப்படின்னா, பங்கு போடுறாங்க நிரந்தரமா நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துருச்சுன்னா அங்க வந்து புருஷனுக்கு ஆதரவா நிப்பாங்க. புருஷன் தப்பானவனே தெரிஞ்சா கூட புருஷனுக்கு ஆதரவா தெரிஞ்சு நிப்பாங்க. இங்க வந்து ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வழக்கறிஞரா இருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால அவங்களுக்கு இந்த வழக்கறிஞருக்கான மெச்சூரிட்டின்றது ஒண்ணு இருக்கும். பல வழக்குகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க, பல வழக்குகளை அவங்க வழக்கறிஞரா நின்று நடத்தியிருப்பாங்க. சோ அந்த மெச்சூரிட்டி பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கச்சா முச்சான்னு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அவங்க வாய் திறக்க வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது. இன்னைக்கு தன்னுடைய கணவனுக்கு ஆபத்து அப்படின்னும் போது தெரிஞ்சேதான், நான் வெளிப்படையா சொல்றேன், தெரிஞ்சேதான். ஆனா அவங்க எது தப்பு செய்யல, தெரிஞ்சேதான் வந்து கணவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, பண்ணதான் செய்வாங்க. எந்த கணவனுக்கும் மனைவினும் போது விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லை, எங்க நீங்க வேணா போய் பாருங்க. இது வந்து அதான் விட்டு கொடுக்க மாட்டாங்க, யூனிவர்சல். அதனால வந்து அவங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம், இதனால சொல்ல வேண்டிய சூழ்நிலை அந்த அந்த ஸ்டேஜுக்கு இது வந்துருச்சு. இந்த வழக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த வழக்கு எப்படின்னா 6 மாசத்துக்கு முன்னாடி தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா வந்து முத்தி இன்னைக்கு வந்து அது எப்படி சொல்றது பெரிய புண்ணா மாறிடுச்சு. அந்த காயங்களுக்கு மருந்து போட்டு அந்த புண்ணை ஆத்தணும் அப்படின்னும் போது அதுவும் நடக்கல. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வாய் திறந்துதான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் சூழ்நிலை வந்துருச்சு. அந்த பாயிண்ட் வந்ததுனால இன்னைக்கு வாய் திறந்துருக்காங்க. அவங்க வந்து மாதம்பட்டி தப்பு செய்யலைன்னு சொல்லியிருக்கே மாட்டாங்க. நீங்க அவங்க வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா பாவி இப்படி பண்ணிட்டியே அப்படின்றதும் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க மாதம்பட்டி சுதி. ஆனா பொது வெளியில வரும்போது என்ன பண்ண முடியும்? கணவனை விட்டு கொடுக்க முடியுமா? ஒரு கொலை பண்ணிட்டாங்க, ஒரு பையன் ஒரு கொலை பண்ணிட்டான், போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போவாங்க. எங்க உங்க பையன் எங்க அப்படின்னு சொல்லி உள்ள பூந்து கைது பண்ணிட்டு போவாங்க. அப்ப அந்த தாய் என்ன சொல்லுவாதுன்னா, ஐயோ என் பையன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அப்பா பையங்க எந்த பழக்கம் இல்லைங்க, ஐயோ எங்க கூட்டு போறீங்க, ஐயோ விட்டுருங்கன்னு கெஞ்சுவா. அந்த தாய் மகன் தவறானவன்னு தெரிஞ்சா கூட மகனுக்கு தான் வந்து பாடுபடுவா, மகனோட தான் நிப்பா. அந்த மனநிலை தான் இங்கேயும். ஓகே, ஸோ அதுதான் காரணம் அப்படிங்கிறீங்க. இப்போ சூழ்நிலை காரணமா அவங்க வந்து இப்போ வெளியே வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து மக்களுக்கு இந்த ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி இவங்களோட கேஸ்ல நீங்க வந்து ஃபேக்ட் என்னவோ அதை வந்து கரெக்டாக புரிய வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பிஸி ஷெடியூல் எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட். தேங்க்யூ சார். நன்றி.